ஊடக நண்பர் இருக்காங்க, பத்திரிகை நண்பர் இருக்காங்க. உண்மை போடுங்கப்பா. நீ உண்மையை போட்டா போதும், திமுக காணாம போயிடும். நான் பேசுகின்ற அந்த பேச்சை மட்டும் நேர் அலையில ஒளிபரப்புனா இந்த கட்சிக்கு சாவு மணி அடிச்சிடும். தில்லு திராணி தெம்பு இருந்தா நான் பேசுவதை காட்டு. இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறத பத்தி கேட்டாரு. டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறது இந்த வாழைப்பழ கழிச்சு வாழைப்பழ கதை மாதிரி இருக்கு. ஸ்டாலின் கதை. சும்மா மழை பெய்யுது, சாதாரண மழை. அதுக்கு அப்பாவும் மகனும் போடுற வேஷம் கொஞ்சம் நஞ்சமா. எதுக்கு எடுத்தாலும் நிதி இல்லைங்கிறார். வேணா உங்க ட்ரஸ்ட்ல நிறைய இருக்குது, ஆயிரக்கணக்கான கோடி. திராவிட முன்னேற்ற கழகத்தை ட்ரஸ்ட்ல இருந்து எடுத்துக்கொண்டு செலவு பண்ணுங்களேன். ஏன் மக்களுடைய வரி பணத்தை 86 கோடி கொண்டு போய் எழுதாத பணம் கடல் வைக்கணுமா? காரு பந்தயம் நாட்டுக்கு அவசியமா? ஏங்க, கார் பந்தயம் நாட்டுக்கு அவசியமா? இன்னைக்கு சென்னையினுடைய மத்திய பகுதியில் கார் பந்தயம் நடத்துவதற்கு சுமார் 100கணக்கான கோடி மக்களுடைய வரிப்பணத்தை ஊதாரி செலவு செய்யறாங்க அரசு. அதுல எப்ப பார்த்தாலும் சொல்றாங்க, நான் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்தோம். நீ எங்க கொடுத்த? நாங்க வாதாடி போராடி தாயா வாங்கணும். 10 ஆண்டு காலம் அதிமுக ஒன்னும் செய்யல. ஒரு 4 ஆண்டு காலம் உருண்டு ஓடி போயிட்டு. 4 ஆண்டு காலத்துல என்னப்பா செஞ்சிருக்காரு? அவருடைய மகனே துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்காரு. 13 அமாவாசை தான் இந்த ஆட்சிக்கு. 13 அமாவாசை தான் இருக்குது. பெரியவர்களே, தாய்மார்களே, தொழிலாளர் நண்பர்களே, பத்திரிகையாளர், ஊடக நண்பர்களே, கழக உடன்பிறப்புகளே, அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தன் இறந்த பிறகும் தன் சொத்துக்களை தன்னுடைய வாரிசுக்கு கொடுக்கல, தன்னுடைய சொந்த பந்தத்துக்கு கொடுக்கல. காது கேளாதோர், வாய் பேசாதோர் அந்த பள்ளிக்கு தன்னுடைய சொத்துக்களை கொடுத்து இறந்து இருக்கின்ற போதும் குடல் வள்ளலாக திறந்தால், மறைந்த பிறகும் கொடை வள்ளலாக திகழ்ந்த ஒரே தலைவர் நம்முடைய தலைவன் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். தமிழகத்தில் இன்னும் சில தலைவர்கள் இருந்தார்கள். தனக்கு பின்னாலே தன்னுடைய பையன் வர வேணும், ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், கட்சியில் அந்த பதவி தொடர வேணும், அதுக்கு பிறகு தன் பேரம் வர வேணும், அவர் பதவிக்கு வர வேணும், அதிகாரத்துக்கு வர வேணும், அதுக்கு பிறகு கொல்லு பேரனும் வர வேணும் ஆசைப்பட்ட கட்சியும் தமிழகத்தில் இருக்குது. இப்படிப்பட்ட குணம் படைத்த தலைவருக்கு இடையிலே நம்முடைய தலைவர் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர். இப்ப அவரு கூட்டிட்டு போறாரு ஜல்லிக்கட்டுக்கு அவருடைய மகனை. அண்ணா திமுக அப்படியா? மேடையில் இருக்கிற கந்தன் இருந்து அங்க இருக்கிற தலைவர்களா இருக்கிறாங்க, நான் உட்பட, நீங்கள் உட்பட எல்லாவே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவர் அம்மா வளர்த்த பிள்ளைகள். இது தொண்டன் நிறைந்த கட்சி. அண்ணா திமுக தொண்டன் சிறப்பாக பணியாற்றி கட்சிக்கு உழைத்து, கட்சிக்கு விசுவாசமாக, தலைமைக்கு விசுவாசமாக இருந்தால் அவருடைய கதவை தட்டி பதவி கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. நான் என்ன மிட்டா மிருதாஸ்தரா தொழிலதிபரா? நானு உங்களை போல் சாதாரண தொண்டன். அங்கே இருந்து இங்கே வந்திருக்கின்றேன். எந்த கட்சியாவது வர முடியுமா? முடியாது. எல்லா வாரிசு அரசியல், பணபலம், தொழிலதிபர்கள். மிட்டா மிராஸ்தார் தான் சட்டமன்ற உறுப்பினராக முடியும், நாடாளுமன்ற உறுப்பினராக, அமைச்சராக முடியும். ஆனால் ஒரு சாதாரண தொண்டன் கிளைக்கழக செயலாளர் இருந்து இன்றைக்கு பொதுச் செயலாளராக வர முடியும் என்றால் அது அண்ணா திமுக ஒன்றுதான் முடியும், வேற எந்த கட்சியிலையும் முடியாது. ஆகவேதான் இன்றைக்கு நம்ம கட்சியை எவனால அழிக்க முடியல. எத்தனையோ பேர் நம்ம கட்சியை அழிக்க துடிக்கிறாங்க, கட்சி உடைக்க முயற்சிக்கிறாங்க. எதுவும் நடக்க முடியாத காரணம், இது உயிரோட்டம் உள்ள கட்சி. எவராலையும் இந்த கட்சியை அழிக்க முடியாது, முடக்க முடியாது, உடைக்க முடியாது. இந்த கட்சி தெய்வ சக்தி உள்ள கட்சி, தெய்வ பிறவிகள் உருவாக்கிய கட்சி. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற தெய்வம் தொடங்கிய கட்சி, புரட்சி தலைவர் அம்மா என்ற தெய்வம் கட்டி காத்த கட்சி. அதே எதிரிகள் நம்ம வீழ்த்த எத்தனையோ அவதாரம் எடுத்து பார்த்தார்கள். அத்தனை அவதாரம் உங்களால் தூள் தூளாக்கப்பட்டது, உடைத்து எரிக்கப்பட்டது. எத்தனை வழக்குகள், வழக்கு போடாத நாள் உண்டா? அத்தனை வழக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு பொய்யான வழக்குகள் போடுவது,
பத்திரிகையிலே ஊடகத்திலே அந்த செய்தி வெளிப்படுத்துவது அண்ணா திமுகவை சிறுமைப்படுத்துவோம் என்று எண்ணி இன்றைக்கு வழக்கு தொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எந்த வழக்கும் நிலைக்காது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கி அவர் வழியிலே இன்றைக்கு பீடு நடைபெறுகின்ற கட்சி. சட்டப்படி அண்ணா திமுக நம் பக்கம் இருக்கின்றது. அதனால் யாரும் அஞ்ச வேண்டியதில்லை. இந்த பத்திரிகையில் வர செய்தி, ஊடகத்தில் வர செய்தி, வழக்கு போட செய்தி, இதையெல்லாம் வேண்டுமென்று திட்டமிட்டு எதிரிகளால் சூழ்ச்சி செய்கின்றார்கள். அந்த சூழ்ச்சியை நாம் அத்தனை பேரும் ஒன்று கொண்டு முறியடிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய லட்சியம். நம்முடைய தலைவர்கள் எத்தனை சோதனையை தாங்கி அண்ணா திமுக வழிநடத்தினார்களோ அதேபோல் நமக்கும் சோதனை ஏற்பட்டிருக்கிறது. அந்த சோதனைகள் எல்லாம் வென்று 2026 அண்ணா திமுக ஆட்சியை மீண்டும் மலரச் செய்வோம். ஸ்டாலின் இப்ப கொஞ்சம் பேச்ச நிறுத்திட்டார். இதுக்கு முந்தி பாத்தீங்கன்னா 10 ஆண்டு காலம் அண்ணா திமுக ஒன்னும் செய்யல, 10 ஆண்டு காலம் இருண்ட ஆட்சி அப்படின்னு பேசிட்டு இருந்தார். இவர் 4 ஆண்டு காலம் உருண்டு ஓடி போய் விட்டது. இன்னும் 1 வருஷம் இருக்குது. 13 அமாவாசை தான் இந்த ஆட்சிக்கு. 13 அமாவாசை தான் இருக்குது. நான் 4 ஆண்டு காலத்துல என்னப்பா செஞ்ச சொல்லு பார்க்கலாம். செஞ்சிருக்காரா? செஞ்சிருக்காரு. அவருடைய மகனே துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்காரு. அவருடைய மகனே துணை முதலமைச்சர். அதுதான் அவர் படைத்த சாதனை. போட்டோ ஷூட் போட்டுக்குவார். தினம் விளம்பரம், தினம் ஒரு விளம்பரம், தினம் ஒரு அறிவிப்பு. அதுக்கு ஒரு குழு, ஒரு அறிவிப்பு போடுவார். ஒரு குழு போட்டார். 50 குழு. இந்த அரசாங்கம் குழு அரசாங்கம். ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் குழு அரசாங்கமா பாக்குது. குழு போட்டுட்டு அதோட முடிஞ்சு போச்சு. அறிவிப்பு வராத நாளே இல்ல. இதுதான் இன்னைக்கு விளம்பர அரசியல். இதுதான் ஸ்டாலின் மாடல் ஆட்சி. மக்களுக்கு என்னையா செஞ்ச? அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கடுமையான கொரோனா காலம். இன்னைக்கு மக்கள் அந்த கொரோனா காலத்துல ஒரு முகத்தை ஒரு பார்க்க முடியல. அப்படிப்பட்ட இக்கட்டான காலம். அந்த நோய் எப்படி வருதுன்னு தெரியாது, அவரோட அறிகுறியும் தெரியாது. அப்படியே வந்தாலும் அதுக்கு என்ன சிகிச்சை அளிக்கப்படும் என்று மருத்துவருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட அண்ணா திமுக அரசாங்கம், உங்களுடைய அரசாங்கம் மக்களுடைய விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றுவதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றினோம். அப்படி கொரோனா வைரஸ் தொற்று கடுமையா பரவிய காலத்திலும் மக்களுக்கு துன்பமில்லாம ஆட்சி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இப்ப ரேஷன் கடையில பொருளே கிடைக்க மாட்டேங்குது. அல்வா தான் கொடுக்குறாங்க. அது திருநெல்வேலி அல்வா கொடுக்குறான். சாதாரண அல்வா இல்ல, திருநெல்வேலி அல்வா கிண்டி கொடுக்குறாரு. அதே போல அம்மா மினி கிளினிக். இதுல என்னையா உனக்கு கஷ்டம்? இது என்ன உனக்கு கஷ்டமா இருக்குது? ஏழை மக்கள் நிறைந்த பகுதியில தேர்வு செஞ்சு அங்க ஒரு அம்மா மினி கிளினிக்கை திறக்கப்பட்டு ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை மக்களுக்கு அங்கேயே சிகிச்சை அளிக்கக்கூடிய அற்புதமான திட்டம் 2000 அம்மா மினி கிளினிக். அதையும் இவர்கள் மூடிட்டாங்க. எதில் 17 அரசு மருத்துவக் கல்லூரி 10 ஆண்டுல ஸ்டாலின் அவர்களே குறிச்சுக்கொள். ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டாட முடிஞ்சுதா? ஒரு மருத்துவக் கல்லூரி 4 ஆண்டு காலம் உருண்டு ஓடி விட்டது. ஒரு மருத்துவக் கல்லூரி திமுக அரசாங்கத்தால் கொண்டு வர முடிந்ததா? ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கொண்டு வர முடிந்ததா? 10 ஆண்டு காலம் 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. ஒரே ஒரு இடத்தில் நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம், மருத்துவமனை கொண்டு வந்தோம். எங்களுடைய ஆட்சி பார்த்தா இருண்ட ஆட்சி. இன்றைக்கு அதிகமான மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்த விளைவு இன்றைக்கு அதிகமான ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிகளா மருத்துவராகக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்குது. அதே போல இன்றைக்கு இந்தியாவிலேயே கல்வியில முதல் மாநிலமாக இருப்பதற்கு காரணம் அண்ணா திமுக ஆட்சி. மக்களுக்காக ஆட்சி செய்யணும்னு சொல்கிறாரே திரு ஸ்டாலின். எந்த மக்களுக்காக ஆட்சி செய்யறீங்க? வீட்டு மக்களுக்காக ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறீங்க.
அதிமுக நாட்டு மக்களுக்காக ஆட்சி செய்தது. நீ எந்த திட்டத்தையாவது கொண்டு வந்தியா சொல்லுவாங்க. மக்களை ஏமாற்றுவது போட்டோ ஷூட். நம்முடைய ஊடக நண்பர் இருக்காங்க, பத்திரிகை நண்பர் இருக்காங்க, தயவு செய்து திருப்பி சொல்றேன், உண்மை போடுங்கப்பா. நீ உண்மையை போட்டா போதும், திமுக காணாம போயிடும். நாட்டில் நடவுகின்ற சம்பவங்களை, நாட்டில் நடவுகின்ற பிரச்சனைகளை உண்மை செய்தியாக போட்டாவே போதும், திமுக இருக்கிற இடம் தெரியாம போயிடும். அதுல எப்ப பார்த்தாலும் சொல்றாரு, நான் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்தோம். நீ எங்க கொடுத்த? நாங்க வாதாடி போராடி தாயா வாங்கணும். 28 மாதம் தொடர்ந்து இது மாதிரி பொதுக்கூட்டத்தில் பேசணும். நாங்க பேசணும், எங்களுடைய கட்சி தலைவர்கள் பேசினாங்க, அதோட எங்க நிர்வாகிகள் பேசினாங்க, சட்டமன்றத்தில் தொடர்ந்து குரல் கொடுத்தோம். தேர்தல் நேரத்தில் நீங்க குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்பேன்னு உறுதிமொழி கொடுத்தீங்களே, எங்கே போனது உறுதிமொழி என்று தொடர்ந்து குரல் கொடுத்த காரணத்தால வேற வழி இல்லாம 28 மாசம் கழிச்சு தான் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அப்ப தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னாங்க? அனைத்து நகர பேருந்துகளிலும் கட்டணம் இல்லாம பெண்கள் பயணம் செய்யலாம் சொல்லிட்டு முன்னாடியும் முன்னாடியும் லிப்ஸ்டிக் அடிக்கிற மாதிரி பஸ்ஸுக்கு லிப்ஸ்டிக் அடிச்சு பிங்க் கலர்ல அடிச்சு ஓட்ட பேருந்து அடிச்சுட்டாங்க. இந்த ஓட்ட பேருந்து இருக்கு பாத்தீங்களா, ஓட்ட ஒடிசல்லாம் ஒழுகிற பேருந்து, ஓட்ட ஒடிசல் பேருந்து, பாதியில் நிக்கிற பேருந்து, டயரு தேஞ்சு போய் எந்த இடத்துல நிக்கினே தெரியாது, பிரேக் இல்லாத பேருந்து, அப்படி அதெல்லாம் விட்டு அதுலதான் மக்கள் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னையில ஒரு பெண் பயணம் செஞ்சிட்டு இருக்கும்போது அடியில் ஃபுட்போர்ட் இருக்கு பாத்தீங்களா, அது கலந்து போச்சு. அது கீழே விழுந்துட்டாங்க, நடந்துகிட்டே ஓடுறாங்க. நல்ல வேலைக்கு சத்தம் போட்டு டிரைவருக்கு காது கேட்டு நிறுத்தினங்காட்டி அந்த பெண் உயிர் தப்புனாங்க. சீட்டு தனியா பிச்சுக்கிட்டு போகுது, சக்கரை ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு போகுது. இப்படிப்பட்ட பேருந்து தான்ப்பா நீ இயக்கிட்டு இருக்கிற. இதுவா கட்டணமில்லாத பெண்களுக்கு பயணம் செய்கின்ற பேருந்தா? அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 15,000 பேருந்துகளை வாங்கி கொடுத்தோம். 15,000 புதிய பேருந்துகளை கொடுத்தோம். 5 வருஷமா 4 வருஷமா சொன்னதையே சொல்லிட்டு இருக்க, கிளிப்பிள்ள மாதிரி சொன்னதையே சொல்லிட்டு இருக்காரு போக்குவரத்துறை அமைச்சர். போக்குவரத்து மானிய கோரிக்கையில புக் இருக்கும், அந்த புத்தகத்தில் பார்த்தா இந்த ஆண்டு 5,000 பேருந்துகள் வாங்கப்படும். 2021 2024 5,000 பேருந்து, 23 5,000 பேருந்து, 24 5,000 பேருந்து. இதோட கடைசி வருஷம், இந்த வருஷத்துல எத்தனை பேருந்து வாங்குறான்னு தெரியல. இது வரைக்கும் பார்த்தா ஒரு 2,437 பேரும் தான் வாங்கியிருக்கிறாங்க. ஆனா அமைச்சர் சொல்றாரு 3,600 பேருந்துக்கு மேல வாங்கியிருக்கணும். அண்மையில மேதக ஆளுநர் உரை, அந்த ஆளுநர் உரையில எவ்வளவு பேருந்து வாங்கினாங்கன்னு அது இடம்பெற்றிருக்குது. நான் கேட்டேன், ஏங்க 4 ஆண்டு காலமா சொன்னதையே சொல்லிட்டு இருக்கீங்களே, எப்பதான் இந்த 5,000 பேருந்து வாங்கி விடுவீங்க? மக்கள் அச்சமில்லாம பேருந்துல பயணம் செய்ய வேண்டும்னா புதிய பேருந்து இருக்கணும், பழைய பேருந்துகளை அகற்றப்பட வேண்டும் சொன்னேன். அப்போ கூட போக்குவரத்துறை அமைச்சர் புள்ளி வரத்தை தப்பா சொல்றார். மேதக ஆளுநர் உரையில 2,400 சொல்றதா இருக்குது, ஆனா 3,500 பேருந்து வாங்குறார். நான் சொன்ன இந்த ஆளுநர் உரை யார் தயார் பண்ணி கொடுத்தது? பேரவைத் தலைவர் கேட்டேன், திமுக அரசாங்கம் தான் தயார் பண்ணி கொடுத்தது அப்படின்னா அமைச்சர் ஒரு புள்ளி வரும் சொல்றாரு, போக்குவரத்துறையில இவ்வளவுதான் இருக்குது, இது எது உண்மைன்னு? உடனே போக்குவரத்துறை ஒரு 500 கூட்டிக்கிறார். இதுதாங்க ஆளுநர் உரையுடைய லட்சணம், இவர்கள் ஆட்சி செய்கிற லட்சணம். எந்த மந்திரிக்கு என்ன செய்யறதே தெரியல. அப்புறம் என்ன சொன்னாரு, நாங்க 10,000 பேருந்து வாங்கிட்டு. சரி, இப்ப எவ்வளவு பேருந்து ஓடுதுன்னு கேட்டேன். தமிழ்நாட்டில் அரசாங்கத்தின் சார்பாக எவ்வளவு அரசு பேருந்து இயக்கப்படும் கேட்டார். இல்ல அப்ப 20,000 பேருந்து தான் வாங்குதுப்பா, ஓடுது. எப்படி 10,000 வாங்க முடியும்? நாங்களே 15,000 வாங்கிட்டோம். இப்ப நீ 2,000 தான் பேருந்து வாங்கினான்னு மேதக ஆளுநர் உரையிலே இருக்குது. எவ்வளவு பச்சை பொய் சொல்றாங்க பாருங்க, மக்களை எப்படி எல்லாம் ஏமாற்றுறாங்க பாருங்க. என்ன எதிர்கட்சி தலைவர் குடுமையா வச்சுட்டு இருக்கிற? புள்ளி உரமாக நான் பேசுவேன். இப்ப கூட 2 மணி நேரம் 52 நிமிஷம் பேசினேன். மேதக ஆளுநர் உரையில 2 மணி நேரம் 52 நிமிஷம் பேசினேன். நான் பேசின வீடியோவை கொடுன்னு கேட்டா 2 நிமிஷத்துக்கு கொடுக்குறாங்க. பேசினது 2 மணி நேரம் 52 நிமிடம். தினத்தந்தி பேப்பர்ல வந்திருக்குது, பத்திரிகையில் வந்திருக்குது, ஊடகத்தில் வந்திருக்குது. ஆனா நாங்க அந்த வீடியோ கொடுங்கப்பா, எல்லாம் நாங்க பேசுறதெல்லாம் மக்கள் பார்க்கட்டும்னு சொன்னா கொடுக்க மாட்டாங்க.
நான் பேசுகின்ற அந்த பேச்சை மட்டும் சட்டமன்ற நேர் அலையில ஒளிபரப்புனா இந்த கட்சிக்கு சாவு மணி அடிச்சிடும். திறமை இருந்தா நீ காட்ட பார்க்கணும். தில்லு திராணி தெம்பு இருந்தா நான் பேசுறத காட்டு, எதிர்கட்சி தலைவர் பேசுறத நேரலையில காட்டு. கிடையாது. அங்க சரக்கு இருந்தா தானே சொல்ல முடியும். ஒண்ணுமே இல்லையா, வெத்தி வேட்டால இருக்குது அந்த ஆட்சி. இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறத பத்தி கேட்டாரு. டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறது இந்த வாழைப்பழத்தை கழிச்ச வாழைப்பழ கதை மாதிரி இருக்குது ஸ்டாலின் கதை. சும்மா மழை பெய்யுது, சாதாரண மழை. அதுக்கு அப்பாவும் மகனும் போடுற வேஷம் கொஞ்சம் நஞ்சமா அப்படியே பில்டப் பண்றாருப்பா. 24 மணி நேரத்துல தண்ணி வடிச்சுட்டாங்க. அது ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வடிஞ்சு போயிடும். எதுக்கு எடுத்தாலும் நிதி இல்லைங்கிறார். அப்பா எழுதாத பேனா கூட நடுக்கடல வைக்கிறார். இது நியாயமா? பணமே இல்லைங்கிறீங்களே. வேணா உங்க ட்ரஸ்ட்ல நிறைய இருக்குது, ஆயிரக்கணக்கான கோடி திராவிட முன்னேற்ற கழகத்தை ட்ரஸ்ட்ல இருந்து எடுத்துக்கொண்டு செலவு பண்ணுங்களேன். ஏன் மக்களுடைய வரி பணத்தை 86 கோடி கொண்டு போய் எழுதாத பணம் கடல் வைக்கணுமா? சரி, அப்படி ஆசை இருந்தா கூட திரு கருணாநிதியுடைய நினைவிடத்துக்கு முன்னாடி ஒரு 2 கோடியில பேனா வை. யாருடைய பணம்? மக்களுடைய வரி பணம். எப்படி எல்லாம் செலவு செய்யறாங்க பாரு. காரு பந்தயம் நாட்டுக்கு அவசியமா? ஏங்க, காரு பந்தயம் நாட்டுக்கு அவசியமா? ஏற்கனவே இருங்கார் கோட்டையில அங்க அற்புதமா கார் பந்தயம் நடத்துவதற்கு அம்மா சிறப்பாக ஏற்பாடு செஞ்சாங்க. அதுல போய் நடத்தலாம்ல. இன்னைக்கு சென்னையினுடைய மத்திய பகுதியில் கார் பந்தயம் நடத்துவதற்கு சுமார் 100கணக்கான கோடி மக்களுடைய வரிப்பணத்தை ஊதாரி செலவு செய்யறாங்க இந்த அரசாங்கம். இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்கிற ஒரு தைரியம். இப்படி இஷ்டத்துக்கு அண்ணா அரசாங்கத்துடைய பணத்தை, அரசாங்க கஜனாவில் இருக்கிற பணத்தை எப்படி எல்லாம் செலவழிக்கிறாங்க பாருங்க. கார் பந்தயம் தேவையா? நம்ம அந்த அளவுக்கு நம்ம நாடு வளர்ந்துருக்குது. தமிழ்நாடு எவ்வளவு பிரச்சனை நாம் சந்திச்சுட்டு இருக்கிறோம். எழுதுற பேனாவை கூடயா நம்முடைய மாணவர்கள் வந்து உங்களை போட்டுருவாங்க. எழுதாத பேனாவை ஏன் கொண்டு போய் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி கொடுக்குறீங்க? வீடு இனிமேல் கனவுல கட்டிக்கலாம். நனவா யாரும் வீடே கட்ட முடியாது. ஒரு யூனிட் ஜல்லி 2000 ரூபாய்க்கு விற்றது, இப்ப 4000 ரூபாய்க்கு விற்குது. ஒரு எம்சாண்ட் அதிமுக ஆட்சியில் 2500 ரூபாய்க்கு விற்றது, இன்னைக்கு 4000 ரூபாய்க்கு விற்குது. ஒரு செங்கல் 9 ரூபாய்க்கு விற்றது, இன்னைக்கு 13 ரூபாய் 16 ரூபாய்க்கு ஒரு சிங்கல். ஒரு டன் கம்பி 36,000 ரூபாய்க்கு விற்று, ஒரு டன் கம்பி 36,000 ரூபாய், இன்னைக்கு 54,000 ரூபாய். எப்படி வீடு கட்ட முடியும்? திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க, கட்டுமான பொருட்கள் விலை உயர்கிட்ட பொழுது அந்த கட்டுமான பொருட்களுடைய அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விலை குறைக்கப்படும். நான் சட்டமன்றத்தில் எவ்வளவு முறை பேசி பார்த்துட்டேன். செவடங்காதுல சங்கு ஊதுற மாதிரி இருக்குது. அதை பத்தியே கண்டுக்கல. மரம் கேட்க வேண்டியதே இல்லை. ஒரு சதுரம் தேக்கு மரம்லாம் 4000 ரூபாய்க்கு விற்றது, 10,000 ரூபாய்க்கு விற்குது. ஒரு சதுரம் 4000 ரூபாய்க்கு தேக்கு மரம் 10,000 ரூபாய்க்கு விற்குது. இனிமேல் நடுத்தர மக்களும் சரி, ஏழை மக்களும் வீடு கட்டவே முடியாது. அந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலை ஏற்பட்டது. அதோட உங்களுக்கு நல்லா தெரியும், தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது, கேவலமா இருக்கு. அண்மையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அங்க படிக்கிற ஒரு மாணவி பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெண் காவல்கிட்ட புகார் கொடுக்குறாங்க. இந்த எஃப்ஐஆர் வந்து கசித்து போச்சு. அந்த எஃப்ஐஆர்ல குறிப்பிடுறாங்க, ஒரு பேரை சொல்லி அவர் என்னை பாலியல் கொடுமைக்கு உட்படுத்துறாங்க. அப்போ அந்த பெண்மணி, பாதிக்கப்பட்ட பெண்மணி குறிப்பிடுறாங்க, அவர் பேசுகின்ற பொழுது சார் சார்னு பேசுறாரு. அந்த சாரோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு சொல்றாரு. அதுதான் யார் அந்த சார் நான் கேட்டோம். யார் அந்த சார்? எண்ணி பாருங்க. எஃப்ஐஆர் வெளியிலானது மிக மிக ஒரு மோசடி. அது மட்டும் இல்ல, மாநகர் காவல் ஆணையாளர் குறிப்பிடார், 100ல இருந்து தொலைபேசி வாயிலாக தகவல் வந்தது. உடனடியாக காவலர் சென்றாங்க. அங்க போக்சோ குழு ஒன்று இருக்குது. அந்த குழு இருக்கிற பேராசிரியர் அந்த பாதிக்கப்பட்ட பெண் புகார் கொடுத்தாங்கன்னு சொல்றாரு. உடனே உயர்கல்வித்துறை வந்து அதெல்லாம் இல்லைங்கிறார். கருத்து முரண்பாடு, அதுதான் சந்தேகம் வலுக்குது. அதோட நீங்க பாத்தீங்கன்னா, உடனே மந்திரி, நாங்க யார் அந்த சார்னு கேட்ட உடனே கல்வி மந்திரி குமுறார்.
கொதிக்கிறார். சட்டத்துறை மந்திரி அதோட ஒருபடி மேல கொதிக்கிறார். சமூகத்துறை மந்திரி தேர்தல் பத்திரிகையில அறிக்கை வெளியிடார். ஏன் உங்களுக்கு பயம்? மடியில கனம் இல்ல, வழியில எதற்கு பயம்? நாங்க யார கேட்டோம்? யார் அந்த சார்னு கேட்டதுதான். யார் அந்த சார்னு கேட்டது துடிக்கிறாங்க. குற்றமுள்ள நெஞ்சி எதுக்கு இத்தனை மந்திரி இப்படி அறிக்கை விடுவான? நாங்க கேட்கறது யாரு? பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும், இந்த செயலில் ஈடுபட்டவருக்கு கண்டனை பெற்று தர வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கம். அதான் யார் அந்த சார்னு கேட்கிறோமே. ஆக யாரோ ஒரு பெரும் புள்ளி இதுல மாற்றி இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மலரும். அந்த பெரும் புள்ளி யார் என்று வெளிச்சம் போட்டு காட்டப்படும். அதோட நீட் தேர்வு எப்ப சொன்னாரு? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு காலம் ஆச்சு. நீட் தேர்வு ரத்து எங்க? உதயநிதி சொன்னார் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். இதுவரைக்கும் ரகசியத்தை வெளியிடல. இப்ப சட்டமன்றத்தில் நான் கேட்டேன், தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டீங்களே, தேர்தல் நேரத்தில் பேசுறீங்களே, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வு ரத்து என்று இதுவரைக்கும் ரத்து பண்ணலன்னு கேட்டதுக்கு நாங்க என்ன செய்யறது? மத்திய அரசாங்கத்தின் கையில் இருக்கின்றது, நீதிமன்றத்தில் இருக்குன்னு சொல்ல. அதையும் நானும் சொன்னேன். நாங்களும் அதான சொன்னோம். வாக்குகளை பற்றி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்பதை நேரத்தில் நினைவு கூர்ந்து ஒன்னே ஒண்ணு, மழை வேற துளிக்க ஆரம்பிச்சிட்டு இன்னைக்கு ஸ்டாலின் அரசாங்கம் திவாலா ஆக போகுது. நான் இருக்கும்போது அண்ணா திமுக அரசாங்கம் கடன் ஆக்கிட்டு இருந்தது. 70 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தாங்க. பல திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, திமுக ஆட்சின்னு மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாங்க. 2021 மொத்தமா 5,18,000 கோடி தான் தமிழ்நாட்டினுடைய கடன். இவர்கள் ஆட்சிக்கு வந்து, திமுக ஆட்சிக்கு வந்து இந்த 4 ஆண்டுல 3,53,000 கோடி கடன் வாங்கி இருக்கிறீங்க. 3,53,000 கோடி கடன் வாங்கிட்டீங்க. அதோட 2020-21 அண்ணா திமுக ஆட்சியில வருவாய் அதை விட 2024-25 திமுக வருவாய் 1,10,000 கோடி உங்களுக்கு வருவாய் அதிகமாயிருக்கு. வருவாய் அதிகம் 1,10,000 கோடி, கடன் 3,53,000 கோடி, மொத்தம் 4,64,000 கோடி. என்ன செஞ்ச? என்ன புதிய புதிய திட்டத்தை கொண்டாந்த? இந்த பணம் எங்கே போச்சு? ஒரு பக்கம் வருவாய் அதிகரிப்பு, ஒரு பக்கம் கடன். புதிய திட்டம் இல்ல, மூலதன செலவு இல்ல, எப்படி கடனை திருப்பி செலுத்த முடியும்? கேள்வி கேட்டேன் சட்டமன்றத்தில், பதில் இல்ல. மூலதன செலவு இருந்தா தானே, வருவாய் வந்தா தானே கடனை திருப்பி செலுத்த முடியும். வருவாய் செலவு அதிகம். உடனே நிதியமைச்சர் எதிர்த்து சொன்னார், நாங்க 1000 ரூபாய் கொடுக்கணும். சரி 1000 ரூபாய் கொடு. வருஷத்துக்கு எவ்வளவு? 15,000 கோடி கொடுக்கிறேன். மீதி பணம் எங்க போச்சு? 1,10,000 கோடி அண்ணா திமுக ஆட்சி இருந்ததை விட கூடுதலான வருமானம் 1,10,000 கோடி உங்களுக்கு ஆண்டு வருது. அதுல 15,000 கோடி தள்ளு. அகவலைப்படி அதுக்கு ஒரு 10,000 கோடி தள்ளு. 25,000 கோடி போனாலும் மீதி பணம் இருக்குதுல்ல. அந்த வருவாயிலேயே மீதி பணம் இருக்குது. ஏன் கடன் வாங்குற? என்ன புதிய திட்டத்தை கொண்டாந்த? புதிய கல்லூரி கொண்டாந்தையா? புதிய மாவட்டத்தை உருவாக்கி 6 மாவட்டத்தில் உருவாக்கி தந்தேன். நான் முதலமைச்சர் இருந்த பொழுது 6 புதிய மாவட்டத்தை உருவாக்கி காட்டினேன். எத்தனை கல்லூரி சொன்ன பட்டியலிட்டு, எத்தனை கோட்டம், எத்தனை தாலுகா, எத்தனை இன்னைக்கு கிராமப்புறத்தில் இருக்கிற மக்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக ஆரம்ப சுகாதார நிலையம் நிறைய கொடுத்தோம், நிறைய கட்டிடம் கொடுத்த கால்நடை மருத்துவம், இப்படி பல திட்டத்தை கொண்டாந்தோம். அவ்வளவு இருந்தும் குறைந்த செலவு தான். இப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையா? சிந்திச்சு பாருங்க. இந்த கடன்லாம் யாரு கட்டுறது? நீங்க தான் கட்ட வேணும். வரி மேல் வரி போட்டு மக்கள் மீது வரி சுமையை சுமத்துகிற அரசாங்கம் திமுக அரசாங்கம். இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்குது, அதுல அதிக கடன் வாங்கின முதல் மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின முதல் மாநிலம் தமிழ்நாடு. அந்த சாதனை தான் ஸ்டாலின் படைச்சிருக்கார். மகாராஷ்டிரா நம்மோட பெரிய மாநிலம் கிடையாது. உத்தரப்பிரதேசம் நம்முடைய பெரிய மாநிலம். 2வது இடத்துல மகாராஷ்டிரா, 3வது உத்தரப்பிரதேசம், முதல் இடத்துல தமிழ்நாடு. கடன் வாங்குறதுல முதல் இடங்க. உடனே ஸ்டாலின் அரசாங்க நிதியமைச்சர் சொல்றாரு, கடன் வாங்குறதுக்கு தகுதி இருக்குதான். கடன் வாங்கின யாரையா கட்டுறது? இன்னும் 1.5 வருஷம் நீ போயிருவ.
அடுத்த ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி வரும்போது எப்படி இந்த கடலை கட்டுறது? மிக சிறப்பாக எழுச்சியாக பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய 108வது பிறந்தநாள் விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்திய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமைச்சவர் கந்தன் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய கழக நிர்வாகிகளுக்கும் இந்த மழையும் பொருட்படுத்தாமல் இங்கே வரிய தந்து நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. பத்திரிகையாளர் ஊடகங்களுக்கும் நன்றி. வணக்கம்.